மூலிகைகள் நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மஞ்சள் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் அல்லது புதர் செடி வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மஞ்சள் பட்டியிலிருந்து வரக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா நீண்ட காம்புகளை கொண்டு வளரக்கூடிய வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கும். இதோட விதைகள் பார்த்திங்கன்னா 2 பீன்ஸ் மாதிரி தொங்கக்கூடிய ரொம்ப அழகான பச்சை நிறமான காய்களை கொண்டிருக்கும். இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நாம் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. இந்த மஞ்சள் பட்டியுடைய மிக முக்கியமான குணம் என்னென்னா, உடலில் ஏற்படுகின்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கு மிகச் சவாலாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் காப்பாற்றுவதற்கு உடல் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வச்சுருக்கு. இதோட வேலை அந்த உறுப்புகளுக்கோ இல்லை அந்த திசுக்களுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது உடலை சேர்த்த இரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து அந்த உறுப்புகளை பாதிக்கப்படாமல் காப்பாற்றுவது தான் இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துடைய வேலை. ஆனால் சில நேரங்களில் சில காரணங்களில் என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு எதிராகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் மாறுகிறது. தேவையற்ற வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து அதில் உடல் உறுப்புகளை செயல்படாமல் உடல் உறுப்புகள் உடல் திசுக்களை பாதிக்க ஆரம்பிக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். குறிப்பாக ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா, கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய், இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். சோரியாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய், இதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இப்போ சமீப காலத்தில் அதிகமாகி கொண்டே வருவதை பார்க்கணும். மாடர்ன் மெடிசனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு நேரடியாக இம்யூனோ சப்ரசன்ட்னு சொல்லக்கூடிய மருந்துகளையோ அல்லது ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகளையோ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது நோயுடைய வீரியம் நாளாக அதிகரித்து வருகிறது. அதற்கேற்றாற்போல் மருந்துடைய அளவும் கடுமையாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது அது நம்ம உடலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது. இந்த மாதிரி ஏற்படுகின்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த மஞ்சள் பட்டி ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக சோரியாசிஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் பட்டியுடைய விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம், அந்த விதைகளுக்கு சிறிதளவு கடினமான சூடு குணம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இரவு முழுவதும் பசுங்கோமியத்தில் அந்த விதைகளை ஊற வைத்து விட்டு காலையில் நன்றாக அடிக்கக்கூடிய வெயிலில் அதை காய வைப்பாங்க. அதன் பிறகு இதை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 3 கிராம் அளவுக்கு காலை வெறும் வயிற்றிலும் 3 கிராம் அளவுக்கு இரவு வெறும் வயிற்றிலும் சாப்பிட வேண்டும், பாலில் இல்லை மோரில் கலந்து. இந்த மாதிரி சாப்பிடும்போது அடிக்கடி ஏற்படுகின்ற சோரியாசிஸ் தொந்தரவு குறைவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த சோரியாசிஸ் நோயுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையே 1 மாதம் மருந்து சாப்பிட்டோன்னா குறையும், ஒரு 3-4 மாதம் கழித்து மீண்டும் வர ஆரம்பிக்கும், மீண்டும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது குறையும், திருப்ப வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மஞ்சள் பட்டியிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை சாப்பிடும்போது இந்த நோய் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற அந்த ஃப்ரீக்வன்சி குறையிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இதோட முக்கியமான ஒரு குணம். அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக சோரியாசிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த மஞ்சள் பட்டி ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கும். நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா முறைப்படி இதை சுத்தப்படுத்தி அரைத்து அந்த சூர்ணத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய். இந்த கவுட்டு நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, முதல்ல உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூட்டு வீங்க ஆரம்பிக்கும். அந்த மூட்டு வீங்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக காய்ச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். முதல்ல 3 மாதத்திற்கு ஒரு முறை இருக்கும், அப்புறம் மாதத்திற்கு ஒரு முறை ஏற்பட ஆரம்பிக்கும். அதன் பிறகு உடலில் இருக்கக்கூடிய எல்லா முட்டுகளும் வேகமாக நமக்கு வீங்க மற்றும் காய்ச்சல் தினசரி இருக்கின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இதற்கும் காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர்ஸ் தான்.
அது யூரிக் ஆசிடை அதிகமாக உடலில் சேர்க்கும்போது இந்த கவுட்டு நோய் மிக வேகமாக உடலில் பரவ ஆரம்பிக்கும். அதற்கும் மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதோட கஷாயம், 200 மில்லி தண்ணீர், மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இலை அல்லது மரப்பட்டை சூரணம் 10 கிராம் அளவுக்கு எடுத்து கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது அந்த அடிக்கடி வருகின்ற காய்ச்சல், அடிக்கடி உடலில் ஏற்படுகின்ற, முட்டுகளில் ஏற்படுகின்ற அந்த வலியுடைய அளவு குறைவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் அல்லது அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கு காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய ஐஜிஜி மற்றும் ஐஜிஇன்னு சொல்லக்கூடிய 2 ஃபேக்டர்ஸ். ஏதாவது ஒன்று மிக கடுமையான அளவு அதிகமாகும் போது, சாதாரணமாக நம்ம நடக்கும்போது நம்ம கூட இருக்கவங்க யாராவது ஒரு பர்ஃப்யூம் போட்டுட்டு இருந்தால் கூட கடுமையான தும்மல், மூக்கிலிருந்து லிட்டர் கணக்கில் தண்ணி வடிவது போல் வடிந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பட்டி. பொதுவாக ஒரு 50 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர், மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை சூரணம் ஒரு 3 கிராம், இதை ஒரு காஃபி வைக்கிறது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட தும்மல், அலர்ஜி சம்பந்தப்பட்ட இருமல், மூக்கிலிருந்து சதாசர்வகாலம் தண்ணி வடிந்து கொண்டே இருப்பது, ஒருவேளை அந்த தண்ணீர் வடியவில்லை என்றால் கடுமையான தலைவலி ஏற்படுவது, இந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை மிக வேகமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மஞ்சள் பட்டி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு அர்டிகேரியா அப்படின்னு ஒரு தொந்தரவு இருக்கிறத பார்க்கலாம். மாலை நேரங்களில் உடம்புல அங்கங்கே முள் குத்துவது போல் இருக்கும். சரி, முள் குத்துது, ஏதோ இருக்குது போல இருக்குது அப்படின்னு லேசாக சொரிஞ்சு விட்டோம்னா அந்த இடம்லாம் வரி வரியாக கோடு போட்டது போல் வீங்கி போயிடுறத நம்ம பார்க்க முடியும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் தானாகவே குறைந்து விடும். இதற்கு அர்டிகேரியா அப்படின்னு பேர். இந்த அர்டிகேரியாவுக்கு இந்த மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தினசரி காலை எழுந்த உடனேயே உச்சி முதல் பாதம் வரை, தலையிலிருந்து கால் வரை இந்த எண்ணெயை தடவி ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஊற வைத்து அதன் பிறகு இளம் சூடான வெந்நீரில் குளிச்சிடணும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 2 மாத காலம் செய்து பார்த்தோமேயானால் இந்த அர்டிகேரியான்னு நம்ம சொல்லக்கூடிய அரிப்பு சம்பந்தப்பட்ட, வீக்கம் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த மஞ்சள் பட்டியை பொறுத்தவரையிலும் இம்யூன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக கவுட், சோரியாசிஸ், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அர்டிகேரியான் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அது நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்களிடம் சில விசித்திரமான இயல்புகள் உண்டு. அதில் ஒன்று, மற்றவர்களுக்கு என்ன துன்பம் விளைகிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய சுவாரஸ்யத்திற்காக விபரீதமான முயற்சிகளில் ஈடுபடுவது. இந்த பழக்கம் என்பது நிறைய பேருக்கு இருக்கிறது. அதாவது தாங்கள் ஏதோ வேடிக்கைக்கு செய்கிறோம் என்று சொல்லி விபரீதமான செயல்களில் ஈடுபடுவதும் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பதும் பலருடைய வாடிக்கையாக இருக்கிறது. இது ஒரு விதத்தில் ஒரு மற்றவர்கள் மீது அக்கறையற்ற ஒரு செயல் என்பது மட்டுமல்ல, இயல்பிலேயே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குற்ற மனப்பான்மையின் காரணமாகவும் கேளிக்கை மனப்பான்மையின் காரணமாகவும் யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம் என்கிற ஒரு இயல்பு சிலரிடம் உண்டு. அவர்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் என்பது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது, அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. சிலருக்கு வதந்திகளை பரப்புகிற ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது இல்லாத ஒன்றை பரப்புவது, இல்லாத செய்திகளை பரப்புவது, அதன் மூலமாக ஒரு பீதியை உருவாக்குவது என்பது சிலருடைய பழக்கமாக இருந்திருக்கும். அதே போல் இன்னும் சிலருக்கு ஃபேக் கால் என்று சொல்வார்களே, அதாவது பொய்யான தொலைபேசி அழைப்புகளை செய்வது என்பது. அதாவது திடீரென எங்காவது ஒரு இடத்திற்கு தொலைபேசியில் அழைப்பார்கள், அந்த இடத்தில் வெடிகுண்டு இருக்கிறது என்று மிரட்டுவார்கள்,
உடனே அலறி அடித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு அங்கே வந்து அதிகாரிகள் சோதனை போட்டால் அங்கே எதுவுமே இருக்காது. அதே சமயம் அப்படி ஒரு பொய்யான தொலைபேசி அழைப்புகளை செய்து பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்கள், அல்லது தந்திரமாக அவற்றை செய்து தப்பித்து விடக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு இந்த மிரட்டல் செய்து அல்லது போலியான மிரட்டல் டெலிஃபோன்களை அல்லது தொலைபேசி அழைப்புகளை செய்யக்கூடியவர்களுடைய ஒரு வருந்தத்தக்க மோசமான ஒரு செயலை பற்றி சமீபத்தில் பத்திரிகைகளில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அது என்னவென்றால், 2008ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் அவசர மருத்துவ சேவைக்காக தமிழகத்தில் துவங்கப்பட்டது தான் இந்த 108. அதன்படி நீங்கள் எங்காவது ஒரு விபத்து நடக்கிறது அல்லது யாரோ ஒரு மனிதர் உயிருக்கு போராடுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு அந்த 108 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசியில் அழைத்தால் குறைந்தபட்சம் 8 நிமிடங்களுக்குள் அந்த இடத்தை வந்து அந்த மருத்துவ உதவிக்கான மருத்துவர்களும் அதற்கான அந்த வாகனமும் அங்கு வந்து சேரும். அதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு சேவை. இது கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் துவங்கப்பட்ட இந்த 108 சேவை என்பது மிக வேகமாக பிரபலமடைந்தது மட்டுமல்ல, எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சேவையை அது வழங்கியது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், விபத்துகளில் நெடுஞ்சாலைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் 108 சேவை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக மாறியது. இன்றைக்கும் கூட அந்த சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடங்கப்பட்ட இந்த சேவை என்பது அதனுடைய பெரும் வெற்றி காரணமாக பல மாநிலங்களுக்கும் மத்திய அரசால் விரிவுபடுத்தப்பட்டது என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும். அப்படி ஒரு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற்ற இந்த 108 சேவை என்பது அதில் பொதுமக்களால் அல்லது சில ஒரு மோசமான மனநிலை பிடித்தவர்களால் அந்த சேவைக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சமீபத்தில் வந்த அந்த செய்தி சொல்கிறது. அதாவது அங்கு வரக்கூடிய அழைப்புகள், யாருக்கோ உதவி தேவைப்படுகிறது அல்லது எங்கோ ஒரு விபத்து நடக்கிறது என்றெல்லாம் வரக்கூடிய அந்த அழைப்புகளில் கணிசமான அழைப்புகள் பொய்யான அழைப்புகள் என்கிற ஒரு செய்தி மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக இந்த 108 சேவைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 27,000 அழைப்புகள் வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த 27,000 அழைப்புகளில் 67% அழைப்புகள் பொய்யான அழைப்புகள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் ஒரு இடத்தில் விபத்து நடந்து விட்டது என்று சொல்லி ஒரு அழைப்பு வரும். ஆனால் அங்கே போய் பார்த்தால் அந்த இடத்தில் அப்படி ஒரு விபத்து நடந்திருக்காது, அப்படி ஒரு பிரச்சனையே அங்கே நடந்திருக்காது. இதன் காரணமாக என்ன ஒரு விளைவு ஏற்படுகிறது என்றால், ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு 108 ஆம்புலன்ஸ் அல்லது ஒரு மருத்துவர்கள், செவிலியர்கள் இருப்பார்கள். ஒரு உண்மையான ஒரு உதவி தேவைப்பட வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய அவர்கள் இந்த பொய்யான அழைப்புகளை நம்பி செல்லுகிற போது அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். கால விரயம், உழைப்பு விரயம் மட்டுமல்ல, உதவி தேவைப்படுகிற ஒருவருக்கு அந்த நேரத்தில் அந்த உதவி கிடைக்காமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது கடந்த 2015 ஏப்ரல் முதல் இந்த ஆண்டு மார்ச் வரைக்குமான அந்த ஒரு கணக்கெடுப்பில் இந்த 108 சேவைக்கு 67.79 லட்சம் அழைப்புகள், கிட்டத்தட்ட 70 லட்சம் அழைப்புகள் வந்ததாகவும் அதில் 41 லட்சம் அழைப்புகள் பொய்யான அழைப்புகள், தவறான அழைப்புகள் என்று சொல்கிற போது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. மக்களுடைய சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எண் என்பது எப்படி துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்பதற்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த அளவிற்கு இது போன்ற ஒரு அவசர சேவை உதவிகளை அழைக்கக்கூடியவர்கள் வக்கிர எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்படி பொழுது போகாமலோ அல்லது ஒரு விதமான பதட்டத்தை உண்டாக்க வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த 108ற்கு பொய்யாக தொலைபேசியில் அழைத்து சொல்லக்கூடியவர்கள் மறுமுனையில் பெண் ஊழியர்கள் அங்கு இருந்தால் அவர்களிடம் மோசமாக பேசுகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள். இதன் காரணமாக அந்த ஊழியர்கள் பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் அதிலே காண கிடைக்கிறது. உண்மையில் நாம் என்ன மாதிரியான சமூகத்தில் வாழ்கிறோம் என்கிற ஒரு பெரிய கவலை தான் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிறது. ஏனென்று கேட்டால், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது ஒரு அமைப்புகளே மக்களாலேயே துன்புறுத்தப்படுவது அல்லது மக்கள் இருக்கக்கூடிய சிலராலேயே அந்த அமைப்புகள் சீர்குலைக்கப்படுவது என்பது மிக மோசமான ஒன்று. இது இன்றைக்கு ஒரு பரவலாகி வருகிறது என்று கூட சொல்லலாம். ஏனென்று கேட்டால், ஒரு சமூக அக்கறையற்ற
அல்லது சக மனிதர்கள் மேல் அன்பற்ற ஒரு சமூகத்தில் இத்தகைய புல்லுருவிகள் தொடர்ந்து உருவாவது என்பதை நம்மால் தடுக்க முடிவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த 108 அழைப்பு போன்றவற்றிற்கு வரக்கூடிய இந்த ஃபேக் கால்ஸ் என்பதும், பொதுவாக இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்களுடைய உளவியல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அப்படி செய்கிற போது தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் அவர்கள் தோல்வியடைந்த மனிதர்களாகவோ அல்லது சமூகத்தோடு தொடர்பில்லாத மனிதர்களாகவோ சக மனிதர்கள் மீது அன்பில்லாத மனிதர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒடுங்கி வாழக்கூடிய மனிதர்களாகவோ அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வெற்று சாகசம் ஒன்று தேவைப்படுகிறது. அதாவது ஒரு அட்வென்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த சாகச உணர்விற்காக அவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்கள் அதன் மூலமாக துன்பமடைவதைக் கண்டு ஆனந்தம் அடைகிறார்கள். நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தத்தில் எதுவுமே சாதிக்க முடியாதவர்கள் அல்லது வெற்றி பெற முடியாதவர்கள் தான் இது போன்ற ஒரு பீதி உண்டாக்கக்கூடிய வதந்திகளை பரப்பக்கூடிய பொய்யான அழைப்புகளை விடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அதை தொடர்ந்து உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும். இது போன்ற தவறான அழைப்புகளை செய்பவர்களுக்கு தண்டனை வழங்குவது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு பொறுப்புடன் நடந்து கொள்வதற்கான ஒரு கல்வியை நாம் அளித்தால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளை தடுக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் ரம்யா ராமலிங்கம். குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எவ்வளோ தூரம் மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், ஆனால் அதுக்கெல்லாம் முழுமையான தீர்வாக இன்னைக்கு நவீன சிகிச்சை முறைகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, குழந்தையின்மைக்கான பிரச்சனைன்னு வரும்போது எப்போ நம்ம ஒரு மருத்துவரை அணுகணும், இப்படி பல கேள்விகளை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். நன்றி. ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பாதிப்பை ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக பார்த்துருக்கோம். அதுலேயும் குறிப்பாக அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துன்னா பெண்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுவாங்க. குறைபாடு யாருக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் அதோட பாதிப்பு வந்து முழுமையாக ஒரு பெண்கள் மேலே தான் திணிக்கப்படும். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னும் போதே நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பெண்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறையில் வந்து குழந்தையின்மைக்கான பிரச்சனையே இல்லை, யாருக்கு எந்த அளவுக்கு உடலில் பாதிப்புகள் கோளாறுகள் இருந்தாலும் 100% குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பல மருத்துவர்கள் நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த முறையில் இன்றைக்கி குழந்தையின்மைக்கான பிரச்சனை என்ன, எந்த காரணங்களால் வருது, எப்போ நம்ம ஒரு மருத்துவரை போய் அணுக வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இதற்கான தீர்வுன்னு வரும்போது இன்றைக்கி என்னெல்லாம் இருக்கு, இப்படி எல்லா விஷயத்தையும் எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல குழந்தையின்மைன்னு ஒரு பேச்சளவில் எல்லாரும் பிரச்சனைகளை சொல்றோம். உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு குறைபாடுக்கு என்ன மாதிரியான ஒரு காரணங்களால ஏற்படுது மேடம்? ஃபர்ஸ்ட் காரணம்ன்றதோட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊர்ல இன் ஜென்ரல் ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 2 பேருக்கு தான் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 10ல் ஒரு 3-4 கப்பிள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மெயினா சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல். ஸோ முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு உடல் பருமன் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். அது வந்து முன்னாடிலாம் வந்து யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் ரோட்டில் பார்த்தா கூட கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி தெரியும். இப்போ சின்ன பசங்கள்லேருந்து ஒபிசிட்டி ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒபிசிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கீழே குனிவோமான்றதே பல பேர் செய்யறதில்ல அந்த மாதிரி, அது ஒரு பிரச்சனை. இது எல்லாம் சேர்ந்து வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட், ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம சாப்பிட்ட உணவுக்கும் இந்த காலத்து பசங்க இந்த காலத்தில் யங் ஜென்ரேஷன் சாப்பிட்ற உணவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தினாலையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு பிசிஓடின்ற ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அதாவது அந்த கருமுட்டை பையில நீர் கொப்பளம் இருக்கிற ப்ராப்ளம். முன்னாடிலாம் ஸ்கேன் நாங்கள் ஜென்ரலாக ஓபியில் வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 10 பேர் இல்லை 15 பேருக்கு தான் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேரில் ஒரு 4-5 பேருக்கு மேலே இதே ப்ராப்ளம். இதனால் என்ன ஆகுது, பீரியட்ஸ் இர்ரெகுலராக வருது. பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறதுனால மாதம் கருமுட்டை வந்து கரெக்டாக 14th டே ஃபார்ம் ஆனால் தான் அது அடுத்தடுத்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த மாதிரி கருமுட்டை உண்டாகிறதுலே சிக்கல் ஏற்படுது. நிறைய பேருக்கு கருமுட்டையே உண்டாகிறது இல்லை டிலேடாக உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது எல்லாமே காசஸ் வந்து இந்த குழந்தையின்மைக்கான பிரச்சனை வந்து அதிகமாகுது. செகண்ட் வந்து நைட் டியூட்டிஸ். இப்போ நிறைய பேர் வந்து கால் சென்டர்ஸ் நைட் டியூட்டிஸ் 24 hours முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. எல்லாருமே ஒரு டார்கெட்டோட எதுக்கு ஓடுறோனே தெரியாமல் பாதி பேர் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செமன் அப்நார்மாலிட்டிஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக நான் வியூவர்ஸ் கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்ஸ் அதாவது லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி கேரியர் ஓரியன்டாக ஆகிட்டாங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு இந்த டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும், அடுத்தது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட சில கப்பல்ஸ் எங்களோட சேலரி பத்தலை, ஸோ பிறக்கிற குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் இப்போது ப்ரிப்பேர்டாக இல்லை, ஸோ ஒரு 3 years வேண்டான்னு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் வந்து ஏஜ் வந்து கன்சீவ் ஆகிற ஏஜ் வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ 35 yearsக்கு மேலே பார்க்கும்போது அந்த ஃபீமேல்ஸ்க்கு எக் வந்து டெவலப்மெண்ட் நிறைய ப்ராப்ளம் ஆகிடும். இது வந்து மேல்ஸோட இந்த ஏஜ் ப்ராப்ளம்ன்றது ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப பெரிய அளவில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் எக்ஸோட தான் பிறக்கிறாங்க. ஒரு ஃபீமேல் கேர்ள் சைட் பிறக்குதுனாலே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஸோ 35 yearsக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற எக் நம்பர்ஸ் ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் ரிலீஸ் ஆகிறது எல்லாமே ரொம்ப கம்மியாகிடும். அந்த மாதிரி ஆகிறதுனால 35 yearsக்கு மேலே சக்ஸஸ், அதாவது குழந்தை வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் சரி இல்லை எந்த ட்ரீட்மெண்ட் அவங்க ஓன் எக் வச்சு, இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்னால் IVF அந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஓன் எக் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எக் குவாலிட்டியே வீக்காக இருக்கும்போது சப்சிக்வெண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் கம்மியாகும். அப்படியே அவங்க கன்சீவ் ஆனாலும் அபார்ஷன்ஸ் மிஸ்கேரேஜஸ் சொல்லுவோம், அபார்ஷன்ஸ் ரேட் அதிகமாகும். செகண்ட் பேபிஸ் வந்து அந்த குரோமோசோமல் ப்ராப்ளமோட கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸோட டவுன் சிண்ட்ரோம் பேபிஸ்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகிடுது. ஓகே. பொதுவாக ஒரு திருமணம் அப்படின்போது இப்போது திருமணத்துக்கான ஒரு நம்ம ஏஜ் அப்படின்னு சொல்லும் போது நீங்களே சொல்லிட்டீங்க கேரியர்னால தள்ளி போடுறாங்கன்னு. திருமணங்களே நிறைய பேர் தள்ளி போடுறதை பார்க்குறோம். ஸோ எந்த வயது சரியான நிலை திருமணத்திற்கு, அந்த திருமணம் ஆன பிறகு குழந்தையின்மை அப்படிங்கிறத ஒரு மருத்துவர்கிட்ட போய் நம்ம எந்த காலகட்டத்தில் அணுகணும்? இப்போ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஏஜ் வந்து நான் சொன்ன ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மேல். ஸோ ஒரு 30 yearsக்குள்ளேயாவது மேரேஜ் ஆகி 35 yearsக்குள்ளேயாவது அவங்க ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த்தை வந்து பிளான் பண்ணிக்கிறது ஷுட் பி வெரி சேஃப் ஆப்ஷன். ஸோ சப்போஸ் இப்போ நார்மலாக இப்போ கல்யாணம் ஆகுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெகுலர் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் சொல்கிறோம், அதாவது வீக்லி 3 times ஆகுது எந்த வித தடையும் இன்றி அவங்க ட்ரை பண்ணி 1 yearக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலைன்னும் போது அவங்க தான் வந்து குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் இவாலுவேஷன் சொல்லுவோம். ஸோ என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாமே நார்மலா அப்படின்னு ஒரு பேசிக் செக்கப்புக்கு போகிறது ரொம்ப அவசியம். இது நான் சொல்கிற 1 year வந்து இன் ஜென்ரல். ஸோ சப்போஸ் நம்ம லேட் மேரேஜ் பண்ணியிருக்கோம், ஏஜ் 35 yearsக்கு மேலே போயிருக்கு, இல்லை இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது சின்ன வயசில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி, இப்போ ஏன்னா சைல்ட்ஹுட் கேன்சர்ஸும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது ஸோ அவங்களுக்குலாம் ஹை ரிஸ்க். ஸோ அவங்க 1 year வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சின்ன வயசில் டியூபர்குலோசிஸ் வந்திருக்கு, இல்லை சின்ன வயசில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இல்லை சிஸ்ட் இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால 1 year அவங்க வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 6 months ட்ரை பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைனாலே ஒரு நல்ல வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துக்கிறது நல்லது. செகண்ட் வந்து நீங்கள் யாரை அணுகணும்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1 year ஆஃப் இன்டர்கோர்ஸில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்றபோது இப்போ ஏஜ் கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை, நான் சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இவாலுவேஷன் போகிறது நீங்கள் நார்மல் லோக்கல் கைனகாலஜிஸ்ட் கிட்டேயே போய்க்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா ஓவிலேஷன், அந்த PCO ப்ராப்ளம்லாம் காமனாக இருக்க வாசி நிறைய பேருக்கு ஓவிலேட்டே ஆகிறதில்ல. அந்த ஓவிலேஷன்னா என்னென்னா அந்த எக் டெவலப்மெண்ட்டே இருக்காது. ஸோ எக் டெவலப்மெண்ட் மந்த்லி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஃபியூ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க, இல்லை ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதுலலாம் அவங்களுக்கு எக் டெவலப்மெண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. செகண்ட் சிமென் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட்க்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறையா இடத்துல குழந்தை இல்லைனாலே பொண்ணுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது ஒரு மேரேஜ் இன்னும் நம்ம பார்க்குறோம், முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது, பட் இன்னும் ஸ்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கல்யாணம் ஆகி வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை மாற்றி செகண்ட் ஒய்ஃப் பண்ணி செகண்ட் ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம் ஆகி தேர்ட் ஒய்ஃப் ஆகி கடைசியில் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நில் ஸ்பெர்ம் கவுண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ கம்மியாக இருக்குது, பட் இன்னும் அந்த எண்ணங்கள் தாட்ஸ் நம்ம மக்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் சென்டர்லலாம் இப்போ வர ஃபஸ்ட்டு இதுலேயே சிட்டிங்லேயே நாங்கள் வந்து
ஹஸ்பண்ட்க்கு செமன் அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், நான் இன்வேசிவ் டெஸ்ட். அதுக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க சும்மா அந்த சாம்பிள் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்தா அதில் போதுமான அளவுக்கு அணு இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ செமன் அனாலிசிஸ், அந்த ஓவிலேஷன் ஆகுதா இல்லையான்னு பார்க்குற டெஸ்ட்டு, ப்ளஸ் தேவைப்பட்டா டியூபல் டெஸ்டிங் பண்ணுவாங்க ஃபீமேல்ஸ்க்கு. டியூபல் டெஸ்டிங்னா வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டியூப்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறது. அதுக்கு வந்து ஹெச்எஸ்ஜின்ற டெஸ்ட் பண்ணலாம், இல்லை லாப்ரோஸ்கோபி பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் இவாலுவேஷன் ஒரு லோக்கல் கைனகாலஜிஸ்டே நல்லாவே பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் இது எல்லாமே நார்மலாக கூட இருக்கலாம், அது பேர் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். 15 to 20% ஆஃப் த கப்பிள்ஸ் வந்து இந்த பேசிக் டெஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். ஸோ எதுலையுமே அவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய வருஷம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கும். ஸோ சப்போஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவங்க ஆரம்பிப்பாங்க லோக்கல் கைனகாலஜிஸ்ட். இப்போ சப்போஸ் வந்து செமன் டெஸ்ட்டில் மைல்டாக மோட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மைல்டாக கவுண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களே வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ஓவிலேஷனுக்கு வந்து ஃபீமேல்ஸ்க்கு ஓவிலேஷன் இல்லாதப்போ பேசிக் ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது, அது கொடுத்து அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து வேலை செய்யுதா, இது எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ சப்போஸ் இதில் ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, செமன் டெஸ்ட்டில் நீல் ஸ்பெர்ம் கவுண்ட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப சிவியர் ஸ்பெர்ம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை பைலேட்ரல் டியூபல் பிளாக்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய பெட்டர் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரெயின்டு கைனகாலஜிஸ்டாக போகும்போது உங்களோட அடுத்த வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். ஸோ இப்போ பைலேட்ரல் டியூபல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மெடிசன்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. சில சமயம் லாப்ரோஸ்கோப்பியில் அந்த டியூபல் கரெக்ஷன் பண்ண முடியும், பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோப்பிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பிள்ஸ்க்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி கப்பிள்ஸ்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகவே வந்து ஒரு அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கும்போது அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உடனே நடந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இதில் 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏஜ் அதிகப்படியாக இருந்தாலும் ஒரு வருடம் நம்ம வெயிட் பண்ணாமல் உடனே ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரை போய் பார்க்கணும். பொதுவாக மகப்பேறு மருத்துவர்னு இல்லாமல் இந்த சிறப்பு மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டிய அவசியம் சொன்னீங்க. இந்த இன்ஃபர்டிலிட்டி சார்ந்த டெக்னாலஜி பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த மிஸ்கேரேஜஸ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து டியூபுலர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க, டியூபுலர் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறாங்க. இதனாலேயும் பெரிய பாதிப்பு இருக்கிறத பார்க்குறோம். இது ஏன் ஏற்படுது? அது வந்து டியூபல் ப்ரெக்னன்சின்றது வந்து எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் கூட திடீர்னு ஏதாவது ஒரு கப்பலுக்கு நேச்சுரலாக கூட ஆகலாம் டியூபல் ப்ரெக்னன்சின்றது. ஸோ எந்த ப்ரெக்னன்சியும் அதுக்கு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் ஸ்கேன்லாம் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிளட் யூரின் டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவ்னு வரும்போது இப்போலாம் ஏர்லியாகவே ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா ரேராக இந்த மாதிரி டியூபல் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 5 to 6 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி 6 weeksல பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ரெக்னன்சி எங்கே இருக்குது, யூட்ரஸில் தான் இருக்கா, டியூப்பில் இல்லையான்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். செகண்ட், டியூபல் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அது ரப்சர் ஆகி மதரோட ஹெல்த் ப்ளஸ் லைஃபுக்கே மேஜர் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து ஒன்ஸ் சில பேருக்கு வந்து டியூப்ஸ்லாம் கொஞ்சம் மைல்டு பிளாக் அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சி, நம்ம இப்போ நீங்கள் டியூபல் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறது இட்ஸ் அன் எக்டாபிக் ப்ரெக்னன்சி, அதாவது அவுட் சைட் த யூட்ரஸ் எங்கே இருந்தாலும் அது பேர் வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டியூபல் எக்டாபிக் வந்து டியூப்பில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, டியூப்பில் ஏற்கனவே மைல்டாக பிளாக் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த டியூபல் ப்ரெக்னன்சி எக்டாபிக் வர்றது காமன். அவங்களாம் ஒன்ஸ் அந்த மாதிரி எக்டாபிக் வந்த பேஷண்ட்ஸ் வந்து அடுத்த சப்சிக்வெண்ட்டாக அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆனாலும் ரிப்பீட் எக்டாபிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜென்ரல் பாப்புலேஷனோட கொஞ்சம் அதிகம். ஸோ அவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்கே அவங்க செக்அப் போனாலும் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்டாபிக் இருக்குன்றதை சொல்லும்போது யார் ட்ரீட்டிங் கைனகாலஜிஸ்டோ அவங்க இன்னும் கொஞ்சம் உஷாராக எங்கே இருக்குது லோக்கலைஸ் பண்ணிடுவாங்க ப்ரெக்னென்சி ஆரம்பத்திலே. சப்போஸ் ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்க போகிறதும் போது அது மாதிரி ரப்சர் ஆகிற ஸ்டேஜுக்கெலாம் போகாது, முன்னாடியே இன்ஜெக்ஷன்ஸ்லேயே 90% குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு மருத்துவரை முறையாக அணுகி அவங்களுக்கு வந்து இயற்கையாக குழந்தை பெறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு குறைபாடு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த கட்ட மருத்துவம்னா என்ன? அதுதான் அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இப்போ அட்வான்ஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது ஐயுஐன்றது ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் கைனகாலஜிஸ்டே பண்ணிடுவாங்க. இப்போ மைல்டாக ஸ்பெர்மில் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஐயுஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சிவியர் ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பைலேட்ரல் டியூப் பிளாக், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு ஐவிஎஃப் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ ஐவிஎஃப்னா பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் தான் ஐவிஎஃப், இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், பேசிக்காக இன்ஸ்ட் ஆஃப் ஒரே ஒரு எக் தான் மாதம் ஃபீமேல்ஸ்க்கு ஃபார்ம் ஆகும் நான் சொல்லியிருக்கேன்.
இதுக்கு பதில் நம்ம சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து மல்டிபிள் எக்ஸ் எய்ம் பண்ணுவோம். ஸோ அரௌண்ட் 5 to 10 எக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக் கலெக்ட் பண்ணி, அதாவது அந்த ஃபீமேலோட பாடியிலேருந்து வெளியில் நம்ம எக்ஸை எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம்ஸோட பக்கத்தில் வச்சுருவோம். ஸோ ஒரே டெஸ்ட் டியூப்ல இல்லை பெட்ரி டிஷ்ல வைக்கும்போது அது ரெண்டும் சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபர்டிலைஸ்டு எம்ப்ரியோவை திருப்பி போய் யூட்ரஸ்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ ஐவிஎஃப்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். ப்ராப்பராக கரெக்டான இடத்துல பண்ணும்போது அதுக்கான மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. பட் அந்த டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஓவர் டோஸ் கொடுக்கும்போது சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். ஐசிஎஸ்ஐனா இதோட 1 ஸ்டெப் அட்வான்ஸ்ட் ஆஃப் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இப்போ உயிரணுக்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏசூஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன? இட் குட் பி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசூஸ்பெர்மியா, இல்லை அப்ஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம். அப்ஸ்ட்ரக்டிவ்னா உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது பட் வெளியில் வர்றதுல ப்ராப்ளம். இல்லை நான் அப்ஸ்ட்ரக்ட்னா உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதுலே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம டெஸ்டிஸ்லேருந்தே டைரெக்டாக இன்ஜெக்ஷன் மூலிமா கொஞ்சம் உற்பத்தி இருக்கிறத கூட வெளியில் அந்த ஸ்பெர்ம்ஸை எடுத்து ஐவிஎஃப் முறையில் அவங்க ஒய்ஃபோட எக்கை வெளியே எடுத்து அந்த எக்குக்குள்ளே டைரெக்டாகவே அந்த ஸ்பெர்ம்ஸை இன்ஜெக்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் அவங்க ஓன் பேபியே உண்டாக்குற சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இது வந்து ஐசிஎஸ்ஐயும் ஐவிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ரெவல்யூஷனரி ட்ரீட்மெண்ட். முன்னாலாம் டியூப் 2 சைடு அடைப்பாக இருக்குன்னா வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது அதர் தேன் கோயிங் இன் ஃபார் அடாப்ஷன். பட் இப்போ ஐவிஎஃப்ல வந்து சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி வெரி குட். செகண்ட், அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் 1 மில்லியன் இருக்குது, 0.5 மில்லியன் இருக்குது. அப்படின்னாலும் நீங்கள் டோனர் ஸ்பெர்ம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது டோனர் ஸ்பெர்ம்னா இவங்கள மாதிரியே மேட்ச் பண்ணி இவங்கள மாதிரியே இருக்க வேறு ஜென்ஸ் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் எடுத்து யூஸ் பண்ணுறது, இல்லை அடாப்ஷன் போகணும். இதுதான் ஆப்ஷன்ஸாக இருந்தது. பட் இப்போ இந்த ஐசிஎஸ்ஐ வந்ததுலேருந்து நீங்கள் உயிரணுக்களே இல்லாதவங்களுக்கு கூட பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரெண்டுமே ஒரு ரெவல்யூஷனரி ட்ரீட்மெண்ட். செகண்ட் வந்து இப்போ இந்த ஐவிஎஃப் இக்ஸி நான் சொன்னேன், இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா முன்னாலாம் 10ல் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் சக்ஸஸ் ஆகும். அதுதான் உண்மை நிலவரம். ஸோ அது வந்து பணக்காரங்க மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது, ஒரு 4-5 தடவை பண்ணணும், நிறையா வீடெல்லாம் விற்று ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க. பட் இப்போ வந்து இதில் நிறைய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு இந்த ஃபீல்டில். ஸோ அந்த எம்ப்ரியோஸை வளர்க்குற மீடியாலேருந்து அந்த இக்ஸி பண்ணுற முறையிலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக் வளர்க்குறதுக்கு அந்த அட்வான்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லேருந்து, ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ் ரேட் ப்ராப்பராக இடத்துக்கு போய் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மோர் தென் 60 to 70% சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எந்த சென்டருக்கு போகிறீங்கன்றது தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப புட்ரீசல் மாதிரி எங்கே பாரு ஒரு தெருவுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுன்னு சொல்லி நீங்கள் ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ எந்த மாதிரி சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணால், ஏன்னா உங்களோட சக்ஸஸ் ரேட் டிபெண்ட்ஸ் மெயின்லி, அதாவது 50% ஆன் த சென்டர் வேர் யூ கோ. ஸோ அந்த சென்டர் போனீங்கன்னா அதுக்கான கொஞ்சம் சிலதெல்லாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அங்கே யார் டாக்டரு, அவங்க இந்த ஐவிஎஃப் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கணும். ஏன்னா எல்லாமே சில பேர் ஐயுஐ மட்டும்தான் பண்ணுவாங்க, ஐவிஎஃப்லாம் இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஐயுஐயே ரிப்பீட்டடாக 10 times 12 times 14 times பண்ணுவாங்க. அது ஒரு 3 to 4 times மேக்ஸிமம் 6 timesக்கு மேலே ஐயுஐ பண்ணுறதுனால ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐவிஎஃப், ஐசிஎஸ்ஐ, இன்னும் அதோட அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய சென்டராக போகணும். செகண்ட் வந்து எல்லாத்துக்கும் மீறி அங்கே எவ்வளோ சக்ஸஸ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, மாதம் எத்தனை பேருக்கு பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ரேட் வருது. செகண்ட் வந்து நீங்கள் அபார்ஷன்ஸ்லாம் கேட்டிங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லேயும் அபார்ஷன்ஸ்க்கான ரிஸ்க் இருக்குது, டியூபல் ப்ரெக்னென்சிக்கான ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டர். ஸோ போகிற கப்புள்ஸ் வந்து அந்த சென்டரில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகுது. சக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம் ப்ரெக்னென்சி, பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட். அது மட்டும் பாசிட்டிவ் ரேட்டை பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் அபார்ஷன் ஆகலாம். ஸோ அபார்ஷன்ஸ்லாம் எவ்வளோ ஆகுது, ஸோ கிளினிக்கல் ப்ரெக்னென்சி ரேட் எவ்வளோ, ஆன்கோயிங் ப்ரெக்னென்சி ரேட், அதாவது 12 weeks மேலே மிஸ்கேரேஜஸ் எதுவும் ஆகாமல் 3 மாதத்துக்கு மேலே ப்ரெக்னென்சி எப்படி ஸ்மூத்தாக போகுதா. செகண்ட், நல்லபடியாக டெலிவரி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த சென்டரில் இருக்குதா. அபார்ஷன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் ப்ரெக்னென்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் பேபி, இப்போ நார்மலாக ஒரு எக் ஃபார்ம் ஆகும், ஒரு எம்ப்ரியோ தான் ஃபார்ம் ஆகும் நேச்சுரல் சைக்கிளில். நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ பேஷண்ட் செலவு பண்ணுறாங்க, சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு வராங்கன்னு சொல்லி ஒரு 3 or 2 எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சம்டைம்ஸ் வி கெட் மல்டிபிள் எம்ப்ரியோஸ். நீங்களே உங்களுக்கே தெரியும், ட்வின்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. ஐவிஎஃப்னா மோஸ்ட்டாக ட்வின்ஸாக தான் இருக்குமா அப்படின்னு வந்து பேஷண்ட் கேட்பாங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். ஏன்னா நாங்கள் நிறைய எம்ப்ரியோஸ் போடுவோம், ஒரு 2 or 3 அந்த மாதிரி பண்ணும்போது ட்வின்ஸ் வந்தால் கூட ஓகே, பட் ட்ரிப்ளெட்ஸு குவாட்ருப்ளெட்ஸ்லாம் வரும்போது 3 குழந்தை 4 குழந்தைம் போது இட் கேரி சீரியஸ் ரிஸ்க். ஸோ மதருக்கும் இருக்குது, பேபிஸ்க்கும் இருக்குது. அபார்ஷன் ஆகும், எல்லாமே 4-5 மாதத்தில் அபார்ஷன் ஆகலாம். இல்லை அந்த பனிக்குடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீமேச்சர் ரப்சர் ஆஃப் மெம்ப்ரெயின்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இல்லை ஒரு 6 months 7 monthsல பேபிஸ் டெலிவரி ஆகி ப்ரொலாங்டாக என்ஐசியூவில் வச்சு அது எல்லாமே வந்து நியோனேட்டல் மார்பிடிட்டி ரொம்ப அதிகமாகிடும் பேபிஸ்க்கும். அண்ட் மதருக்கு வந்து இவ்வளோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி பேபியை கையில் வாங்க முடியாமல் ஐசியூவில் ஒரு மாதம் 1.5 மாதம் வச்சுருந்தா எவ்வளோ பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த சென்டரில் மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரேட் எவ்வளோ இருக்குது, ஓரளவுக்கு மினிமலாக இருக்குதா, லைவ் பர்த் ரேட் அதுதான் வேணும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் சென்டருக்கு போகிறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, கையில் பேபியோட மதரும் பேபியும் சேஃபாக வராங்களா. ஸோ இது வந்து எத்தனை பேர் வந்துட்டுருக்காங்க. சில சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவ் ஆகாங்க, பட் ஆனால் ஃபைனலாக பேபியோட கையில் எடுத்துகிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்காங்க இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ தான் வந்து அதில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி கரெக்ட் சென்டருக்கு போனீங்கனாலே உங்களுக்கு பாதி சக்ஸஸ் ஆன மாதிரி. ஸோ இப்போது இதில் ஒரு டவுட் வருது. இப்போ ஒரு இடத்துல போகிறாங்க, ஒரு சென்டரில் ஒரு 3 times 4 times இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வரல அப்படின்னும் போது சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துக்கு போய் நிறைய பேர் ட்ரை பண்ணுறதை பார்க்குறோம். இது ஒரு டாக்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபெயிலியர் ஆகுது. இப்போ செகண்ட் டைம் அவங்க ப்ராப்பரான சென்டருக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் இது ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ இதான் பேசிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு. ஸோ ப்ராப்பராக ஃபஸ்ட்டு போகிற கைனகாலஜிஸ்ட், இப்போ 2வது எந்த சென்டர் போகிறாங்களோ அந்த இல்லை நல்ல கைனகாலஜிஸ்ட் வந்து அவங்க சென்டர்லேயே கூட ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கள் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா 70 to 80% ப்ரெக்னென்சி கிடைக்குது எங்களுக்கு. யாராவது ஒருத்தவங்க 10 பேரில் ஒருத்தவங்க 2 பேருக்கு நெகட்டிவ் ஆக தான் செய்யும். ஸோ அவங்க திருப்பி நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எதனால் அவங்களுக்கு நெகட்டிவ் ஆச்சு, எக்கில் ப்ராப்ளமா, இல்லை ஸ்பெர்மில் ப்ராப்ளமா, இல்லை அந்த ஃபார்ம் ஆன எம்ப்ரியோவில் ப்ராப்ளமா, இல்லை எண்டோமெட்ரியம் அதாவது மதரோட யூட்ரஸில் அந்த இன்னர் லைனிங் தான் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். ஸோ அந்த எண்டோமெட்ரியம்லேயே ஏதாவது ப்ராப்ளமா, எதனால் நெகட்டிவ் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஐவிஎஃப், ஒரே மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ், ஒரே மாதிரியான ஐவிஎஃப் பண்ணும்போது ரிப்பீட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணி அதுலேயே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்பெர்மில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது சொன்னால் இக்ஸியோட ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இம்சின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஸ்பெர்ம்ஸை ஹை மேக்னிஃபிகேஷனில் பார்த்து எந்த டிஃபெக்ட்டுமே இல்லாத ஸ்பெர்மா செலக்ட் பண்ணி பண்ணும்போது இந்த மிஸ்கேரேஜஸ் ரேட்டு, பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னென்சி செட் ஆகும் பட் அப்புறம் ப்ராக்ரஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமானதில் எக்கோட அவுட்டர் லேயர் சொல்லுவோம், ஜோனா பெலுசிடான்னு சொல்லுவோம். அந்த லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது பிரேக் ஆனால் தான் போய் எம்ப்ரியோ அந்த வந்து யூட்ரஸில் போய் ஒட்டி வளர ஆரம்பிக்கும். அந்த ஜோனா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால சக்ஸஸ் ஆகாது. ஸோ நம்ம அதெல்லாம் சப்சிக்வெண்ட் சைக்கிள் அனாலிசிஸ் பண்ணி லேசர் ஹேட்சிங்ன்ற முறை இருக்குது. அந்த அவுட் சைடு இருக்க அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜோனான்ற ஒரு அந்த ஓடு மாதிரி இருக்கும், அதை வந்து தின் பண்ணி அதை லேசாக உடச்சி விடும்போது ஈஸியாக எம்ப்ரியோ போய் இம்ப்ளான்ட் ஆகும். செகண்ட் வந்து பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் இருக்குது. நார்மல் ஐவிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 2nd day இல்லை 3rd day ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த கரு எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே வைப்பாங்க. இப்போ பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 5 நாள் நாங்கள் வளர வச்சு எந்த எம்ப்ரியோ நல்லா வளருதோ அதை மட்டும் உள்ளே வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரேட்டும் கம்மியாகும். இப்போ எல்லா இடத்துலையும் என்னென்னா சக்ஸஸ் ரேட்டோட மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரேட்டை கம்மி பண்ணணும்னு பார்க்குறோம். ஏன்னா சக்ஸஸ் ரேட் இப்போ எங்கள் சென்டர்லாம் மோர் தேன் 80% வந்துடுது மினிமம். ஆனால் மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரேட்டும் கம்மி பண்ணி அதே சமயம் சக்ஸஸ் ரேட்டும் கொண்டு வர பார்க்குறோம். இப்போ 4 பேபிஸ்லாம் வேண்டாம், எல்லாரும் போதும்னு ஆகிட்டாங்க இப்போ. ஸோ சிங்கிள் ஆர் ட்வின்ஸ் மேக்ஸிமம், பட் சேஃபாக இருக்கணும் மதரும் பேபியும். அதுக்கு தான் நாங்கள் எய்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டோசிஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் ப்ரெக்னென்சி ரேட்டும் கம்மியாகும், அதே சமயம் சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப ஹை ஆகும். ஸோ ப்ராப்பரான சென்டருக்கு போய் எல்லாத்தையும் இவால்வேட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரெயின்டு, அதாவது இந்த ஐவிஎஃப்லேயே கொஞ்சம் பல வருஷமாக இருந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி டீட்டெயில்டு அனாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி சப்சிக்வெண்ட் சைக்கிள் போகும்போது எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 4 தடவை 5 தடவை பண்ணிலாம் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது 70% அடுத்த சைக்கிள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.
ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்ன? பொதுவாக பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஆண் பெண் இருவருக்குமே இந்த குழந்தையின்மைக்கான இன்ஃபர்டிலிட்டியோட ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணங்கள்? இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த நேரத்தில் நம்ம ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்? திருமண வயதையும் குழந்தையை பெறுவதற்கான வயதையும் தள்ளி போடக்கூடாது. ஏன் அதை நம்ம தள்ளி போடக்கூடாது? இதை தாண்டி ஒருத்தருக்கு சிகிச்சைன்னு வரும்போது இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறை மூலமா எந்த அளவுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு? இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பண்றதுக்கு நன்றி மேடம். நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய சமூகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் போன்ற சிந்தனைகள் அல்லது நம்பிக்கைகள் மிக ஆழமாக வேரூன்றி போயிருக்கின்றன. இது குறித்து எழுத்தாளர் குமரன்தாஸ் அவர்கள் நாளை விடியும் என்னும் ஒரு மாத இதழில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அது ஒரு விரிவான கட்டுரை. அதனுடைய சாரமாக அவர் சொல்லியிருக்கிற பல செய்திகள் நம்முடைய ஆய்வுக்கும் கவனத்துக்கும் உரியனவாக இருக்கின்றன. ஒருவரினுடைய கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை என்பது வேறு. ஆனால் அவற்றின் அடியிலிருந்து பிறக்கிற இவை போன்ற மூட நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையை பல்வேறு விதமான பின் அடைவுக்கு தள்ளிவிடுகின்றன என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாரம். எடுத்துக்காட்டாக அவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார். 2008 ஆண்டை அவர் எடுத்துக்கொண்டு அந்த ஆண்டில் பஞ்சாங்கத்தில் 54 நாட்கள்தான் நல்ல நாள்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த 54 நாட்களிலும் 25 நாள்கள்தான் வளர்பிறையிலே அமைந்திருக்கின்றன. நல்ல நாளிலும் கூட அது தேய்பிறையிலே அமையுமானால் அது நல்ல நாளில் கொஞ்சம் கெட்ட நாள் என்று கருதுகிறார்கள். எனவே 54இல் 25 நாள்கள்தான் வளர்பிறையிலே அமைந்திருக்கின்றன. எனவே 365 நாள்களில் 25 நாள்கள் மட்டும்தான் நல்லவைகளுக்கு உரியன என்று நாம் எடுத்துக்கொண்டால் மீதம் இருக்கிற 340 நாள்களை நாம் நம்மை அறியாமலேயே வீணாக்கப் போகிறோம் என்பதுதான் பொருள். எனவே நல்ல நாள், நல்ல நேரம் போன்ற கோட்பாடுகள் எப்படியோ உருவாக்கப்பட்டு அவை நம்முடைய மூளைகளில் மிக ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். பல நேரங்களில் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை என்பதெல்லாம் தீய நாள்கள். மார்கழி மாதம், ஆடி மாதம் போன்றவை பீடை மாதங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்கிற போதும் இறக்கிற போதும் இந்த நாள் பார்க்கிற பழக்கம், நேரம் பார்க்கிற பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. குறிப்பாக மனித வாழ்வில் 3 நிகழ்வுகள் மிக முதன்மையானவை என்று கருதப்படுகின்றன. ஒன்று பிறப்பு, இன்னொன்று திருமணம், மூன்றாவது இறப்பு. இந்த மூன்றிலும் இந்த நல்ல நாள், நல்ல நேரம் என்பது ஒரு மிகப்பெரிய பங்கை நம் சமூகத்திலே வகிக்கிறது. இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியை கூட இந்த மூடநம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறோம் என்றால், இப்போதெல்லாம் இயல்பான பிறப்பை விட அறுவை சிகிச்சையின் மூலம், சிசேரியன் என்று சொல்லுகிற அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தைகள் கூடுதலாக பிறக்கிறார்கள். எனவே குழந்தை பிறந்தால் அது இயல்பாக அது பிறக்கிற நேரத்துக்குத்தான் பிறக்கும். ஆனால் அறுவை சிகிச்சையின் மூலம் நாம் என்ன செய்யலாம் என்றால், இந்த நாள் இந்த நேரத்திலே குழந்தை பிறக்கட்டும், அந்த நேரத்தில் வயிற்றை கீறி குழந்தையை எடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அறிவியலையும் கூட நாம் மூட நம்பிக்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பதை குமரன்தாஸ் குறிப்பிடுகிறார். பிறப்பிலே மட்டுமல்ல, இறப்பிலும் அப்படித்தான். செவ்வாய்க்கிழமையிலே இறந்து விடக்கூடாது. வெள்ளிக்கிழமை இறந்தால், அதாவது பால் ஊற்றுவது என்று ஒரு சடங்கு நமக்கு இருக்கிறது. அந்த பால் ஊற்றுவது கூட மறுநாள் சனிக்கிழமையாக இருந்தால் அன்றைக்கு விட்டுவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலே போய் பால் ஊற்றுகிற பழக்கம் இருக்கிறது. அதுபோல் யாராவது ஒருவர் சனிக்கிழமையிலே இறந்து போனால் சனிப்பிணம் தனிப்போகாது என்று நாமாகவே கருதி கொண்டு அவர் யாரையாவது இன்னொருவரையும் அழைத்து கொண்டு போய்விடுவார், அதாவது இன்னொருவரும் குடும்பத்தில் இறந்து போய்விடுவார் என்று அச்சப்பட்டு அவரை தனிப்பணமாக போகாமல் கூடுதலாக இன்னொரு பிணத்தை சேர்த்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு கோழியை குஞ்சை அடித்து அந்த பாடையிலே கட்டி அனுப்புவதை இப்போதும் நாம் பார்க்கலாம். சனிக்கிழமை எங்கேயாவது ஒரு பிணம் போகுமானால் அந்த பாடையை கவனித்து பாருங்கள், ஒரு கோழியை அடித்து அதனுடைய ஒரு மூலையிலே கட்டியிருப்பார்கள்.
நமக்கு இருக்கிற மூட நம்பிக்கைகள் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றன என்பதற்கு இன்னொரு சான்று, நாம் இப்போது மின் தகனத்தை பல இடங்களிலே கொண்டு வந்து விட்டோம். மின்சாரத்திலே அதை உடலை எரித்து விடுகிறோம், இறந்து போன உடலை. அப்போது கூட அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் கையிலே ஒரு கொள்ளிச்சட்டியையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மின்சாரம் தானே எரிக்கப் போகிறது, நீ எதற்கு கொள்ளிச்சட்டியை எடுத்துக்கொண்டு போகிறாய் என்றால் ஒரு பழக்கம்தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள், ஒரு மரபு என்கிற நம்பிக்கையில். ஆகையினாலே இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு செய்தியையும் நாம் உற்று பார்க்கிற போது நம்முடைய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மால் மீள முடியவில்லை, நம்முடைய நம்பிக்கைகளிலிருந்து நம்மால் மீளவே முடியவில்லை. உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. இதிலே நல்ல நாள் கெட்ட நாள் என்று எப்படி பகுத்து பார்க்க போகிறோம்? நல்ல நேரம் என்பது எப்போதோ யாரோ சொல்லி வைத்த ஒரு பிழையான நம்பிக்கை. அதனை மத சார்ந்த சமயம் சார்ந்த இலக்கியங்கள் கூட மறுக்கின்றன. நல்ல அவை நல்ல எல்லாம் நல்லவைதான் என்று சம்பந்தரின் தேவாரம் கூட சொல்லுகிறது. ஆனால் நாம் ராகு காலம் யமகண்டம் என்றால் இப்போதும் அச்சப்படுகிறோம். ஐயா பெரியார் சொல்லுவார், நீதிமன்றத்திலே போய் நிற்கிற போது உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள், கூண்டுக்குள் வா என்று அழைக்கிற போது இது ராகு காலம், 10:30 12 மணி வரைக்கும் இன்றைக்கு ராகு காலம், எனவே நான் ஒரு நாளும் இப்போது கூண்டுக்குள் வரமாட்டேன், 12 மணிக்கு மேல் வருகிறேன் என்று சொன்னால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? பெயரை சொன்னவுடனே ஓடி வந்து ராமசாமி 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 என்று 3 தரம் அழைத்தால் ராமசாமி உடனே வந்து கூண்டுக்குள்ளே நிற்கிறானே தவிர இது ராகு காலம் ஆயிற்றே இப்போது எப்படி வருவது என்று கேட்பதில்லையே என்று பெரியார் எழுதுகிறார். வழக்கு நடக்கிற போது நாம் ராகு காலத்தை பார்க்க முடியாது. தீர்ப்பு எழுதுகிற போது அது எழுதுகிற நீதிபதியினுடைய நேரத்தை பொறுத்ததை தவிர நம்முடைய நேரத்தை பொறுத்ததில்லை. தேர்தலிலே போட்டியிடுகிறவர்கள் கடந்த தேர்தலிலே நாம் பார்த்தோம், தேய்பிறை தொடங்கியதற்கு பிறகுதான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேரம் தொடங்கிற்று. எனவே வேட்புமனு தாக்கல் செய்த அத்தனை பேரும் தேய்பிறையிலே தான் தாக்கல் செய்தார்கள். என்ன வேடிக்கை என்றால் 60,000 வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்றவரும் தேய்பிறையிலே தான், 60,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் தோற்று போனவரும் தேய்பிறையிலே தானே வேட்புமனுவை கொடுத்திருக்க வேண்டும். அப்படியானால் அந்த தேய்பிறை என்பது ஒருவருக்கு நல்லதாகவும் மற்றவருக்கு கெடுதலாகவும் எப்படி அமைய முடியும்? ஆகையினால் எல்லாவற்றையும் நாள் பார்த்து செய்வது என்கிற பழக்கம் எப்படியோ நம்மிடத்திலே நேரம் பார்ப்பது நாள் பார்ப்பது வந்து சேர்ந்து விட்டது. அதிலே மிக நுட்பமாக நாமெல்லாம் எண்ணி பார்க்கத்தக்க வகையிலே ஒரு செய்தியை குமரன்தாஸ் அவர்கள் துணிவாக எழுதியிருக்கிறார். நான் யார் ஒருவரையும் எந்த இயக்கத்தவரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இதை எழுதவில்லை, எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுதுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு உண்மை இருக்கிறது. தாலி மறுத்து, புரோகிதம் மறுத்து, சடங்குகள் மறுத்து நடைபெறுகிற சுயமரியாதை சீர்திருத்த திருமணங்கள் கூட அந்த நல்ல நாள் என்று சொல்லப்படுகிற நாளில் நல்ல நேரத்தில் நடைபெறுகிறதே என்று அவர் கேட்கிறார். நாம் நினைத்து பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. கண்டிப்பாக விதிவிலக்குகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமையில் மாலையில் 5 மணிக்கு, அதாவது கொழுத்த ராகு காலத்தில் நடைபெற்றிருக்கிற திருமணங்கள் எத்தனையோ உண்டு. அந்த பகுத்தறிவு சுயமரியாதை திருமணங்களை செய்து கொண்டவர்கள் இன்றைக்கும் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் அவையும் கூட விதிவிலக்காகத்தான் இருக்கின்றன. சீர்திருத்த திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்களும் கூட அந்த நல்ல நாளில் நடைபெறுகின்றன பல நேரங்களில் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அது நாம் எண்ணி பார்ப்பதற்காக அவர் வைக்கிற சிந்தனை. ஆடி மாதம் பீடை மாதம் என்கிறார்கள். ஆனால் கடவுளுக்கே திருமணத்தை ஆடி திருக்கல்யாணம் என்று ஆடி மாதத்திலே தான் நடத்துகிறார்கள். இன்னொரு வேடிக்கை என்ன என்றால், ஆடி மாதம் மார்கழி மாதம் திருமணம் செய்யக்கூடாது என்று நமக்கு பஞ்சாங்கம் பார்த்து புரோகிதம் சொன்னவர்களின் வீடுகளில் ஆடி மாதம் திருமணம் நடக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் கருதி பார்க்க வேண்டாமா? குறிப்பிட்ட நாளில் திருமணங்கள் எல்லா சிறப்பு நிகழ்வுகளும் நடைபெறுவதால் விலைவாசிகள் கூடுகின்றன. திருமண மண்டபங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் ஆடி மாதம் அவர்கள் மட்டும் திருமணம் செய்து கொண்டால் அந்த மண்டபங்கள் மிக எளிமையாக அவர்களுக்கு கிடைக்கின்றன. ஆடி மாதத்தில் விலைவாசி குறைவாக இருக்கிறது. எனவே இதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி இருக்கிறதோ என்று எப்போதுதான் நாம் எல்லாம் எண்ணி பார்க்க போகிறோம். இந்து மதத்தில் மட்டுமில்லாமல் இந்த பழக்கங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களுக்கும் போயிருக்கின்றன என்பதையும் குமரன்தாஸ் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டிய, படித்து அறிய வேண்டிய மிக நல்ல கட்டுரையாக அது அமைந்திருக்கிறது. நாளை விடியும் என்னும் ஓர் இதழில் அது வெளியாகி இருக்கிறது. விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவிருப்பது ஆலோசனை நேரம்.
வணக்கம். சேமிப்பு மற்றும் முதலீடுங்கிற தலைப்பில் நம்ம தொடராகவே பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். சேமிப்பை பற்றி பேசணும். அப்புறம் அந்த சேமித்த பணம் எங்கே போய் பொதுவாக நாம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறதையும் கொஞ்சம் பார்த்தோம். கடந்த முறை பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னோம். எப்படின்னா, நீங்கள் சேமித்த பணம் உங்களுக்காக உழைச்சி அதுவும் பணத்தை கொண்டு வரணுங்கிறத பற்றி பேசணும். அப்போ எங்கே போய் பண்ணுறது, அதையும் நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்ஸை வச்சு பார்ப்போம். நம்ம நாட்டில் ஒரு ஒரு பழக்கமாகவே நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீடு. இப்போ நம்ம முதலீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது சேமிப்பில் இருந்து அந்த பணத்தை, சேமித்த பணத்தை வைத்துக்கொண்டு இன்னும் பணம் பண்ணுவது எப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வீடு அப்படின்னு முதல்ல யோசிப்போம். நிலத்தை பற்றி யோசிப்போம். ரொம்ப முக்கியமான முதலீடுகள். வீடு ரொம்ப முக்கியம். நிலமும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப முக்கியமானதாக இருக்கலாம். ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு வீடு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பில்லை. எங்கே சின்ன ஒரு தவறு நேரிடும் என்றால், அந்த ஒரே அப்படியே அந்த வீட்டிலேயே நிலத்திலேயே அப்படியே கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணி போகிறப்ப தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். என்ன யோசிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, சில டேட்டா, அதாவது புள்ளி விவரங்கள் நான் சொல்லுகின்றேன். இப்போது ஒரு மனிதர் தேவையான அளவுக்கு வீடை வாங்கிட்டார், நிலத்தை வாங்கியாச்சு, அது போக இன்னும் ஒரு வீடு இருக்கிறது. இதுக்கப்புறமும் அந்த ஊரில் ஒரு வீடு வாங்கலாம், இந்த ஊரில் வீடு வாங்கலான்னு போகிறப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இப்போது சென்னையில் உதாரணமாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 80 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே. 80 லட்சத்துக்கு வீட்டில் நீங்கள் அந்த வரியெல்லாம் கட்டி ஒட்டு மொத்தமாக ஸ்டாம்ப் டியூட்டியெல்லாம் பே பண்ணதுக்கப்புறமா 1 கோடிக்கு வாங்கியிருக்கோன்னு வச்சுப்போம். அந்த வீட்டை அவர் ஏற்கனவே வீடுகள் இருக்குது, ஸோ அந்த வீட்டை அவர் வாடகைக்கு விடுறார். வாடகைக்கு விடுறப்ப கிட்டத்தட்ட 20,000 இன்றைக்கி நிலைமையில் ரெண்ட் வரும். 20,000 அதை 12 மாதத்துக்கு பெருக்கிங்க. ஸோ 2,40,000 ரூபாய் ஆச்சு. இந்த 2,40,000 ரூபாய் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் சில பராமரிப்பு செலவுகள் நீங்களே செய்ய வேண்டியது இருக்கலாம். 1. 2வது, வரி கட்டணும். இந்த ரெண்ட் இன்கமில் வரியை கட்டி சுமார் 2 லட்சம் கையில் நிற்கிதுன்னு வச்சுப்போம். 2/10 நம்ம உதாரணத்துக்கு 2 லட்சம்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் போட்ட பணம் எவ்வளவு? 1 கோடி ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 2 லட்சம் ரூபாய். ஆகையினால் உங்களுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஈல்டு, வருவாயின்னு பார்த்தீங்கன்னா 2% தான். நீங்கள் கேட்கலாம், இல்லை சார் அந்த வீட்டோட விலை ஏறிக்கிட்டே போகுமே. அது ஒரு கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணணும். அதனால தான் முதல் 1-2 வீடுகளில் வந்து நீங்கள் இதெல்லாம் யோசிக்காமல் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிஸு இந்த மாதிரி யோசிக்கணும். 2% தான் ஈல்டு. உலக நாடுகளில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்தியாவிலே தான் ஈல்டு கம்மியாக இருக்கும். மற்ற நாடுகளில் ரெண்டல் ஈல்டுன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். காரணம், ரியல் எஸ்டேட் இந்தியாவில் சற்றே உயர்ந்து காணப்படுகிறது விலைகள். 1. இப்போது இது வந்து நீங்கள் சொந்த பணம் போட்டு வாங்கினா கூட ஓரளவுக்கு நம்ம சரி ஏதோ 2% ஈல்டில் கூட வருது, பின்னாடி 10 வருஷம் கழித்து விலை ஏறினால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு மேலே வீடு, வீட்டுக்கு மேலே வீடு லோன் போட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10%ல் லோனை போட்டு வீட்டை வாங்கி அந்த வீட்டை 2%ல் வாடகை கூட போகிறீங்க. யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண. நான் இப்போவும் இது சரி இது தவறுங்கிற கன்க்ளூஷன் நான் வரவே இல்லை. நான் சில டேட்டா மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதிலிருந்து நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தவறாக சரியான புரிஞ்சு பண்ணிக்கோங்க. 1. இது ரியல் எஸ்டேட். 2வது, தங்கம். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அடிப்படை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நம்ம ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து அதை போட்டுக்கிறதுலையும் சந்தோஷப்பட்டுக்கிறோம். மற்றபடி கல்யாணங்களில் பெண் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதும் உண்டு.
ஸோ தங்கம் ஒரு முக்கியமான கண்டிப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். கண்டிப்பாக வாங்கணும், எவ்வளவு தேவையோ அவ்வளோ வாங்கிக்கணும். அதுக்கு மேலே வாங்குகிறோம், வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டிலையாவது ஈல்டு வரும், ரெண்ட் வரும், தங்கத்தில் அதுவும் வரப்போகிறதில்ல. தங்கம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது, டிவிடெண்ட் கொடுக்காது, எதுவுமே கொடுக்காது. ஸ்டோரேஜ் காஸ்ட் தான் வரும். அதில் இந்த வேஸ்டேஜை பற்றிலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கி கொள்ளுங்கள். நிலம் மற்றும் தங்கம் இது வந்து இப்போ எந்த கேட்டகரியில் வருதுன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஆசெட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது டேஞ்சிபிள் ஆசெட்ஸ், ரெண்டு பேர் சொல்லலாம். ஃபிசிக்கல் ஆசெட்ஸ்னு சொல்லலாம், டேஞ்சிபிள் ஆசெட்ஸ்னு சொல்லலாம். அதாவது தொட்டு உணர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய சொத்துக்கள். வீடு இருக்குது, போய் வீட்டில் போய் உட்காந்து பார்த்துக்கலாம். நிலம் இருக்குது, போய் உட்காந்து பார்த்துக்கலாம். தங்கம் இருக்குது, அணிந்து பார்த்து கொள்ளலாம். ஸோ இவை எல்லாமே டேஞ்சிபிள் ஆசெட்ஸ். இந்த ஆசெட்ஸில் நமக்கு வந்து ஒரு மோகம் சொன்னால் கூட தப்பில்லை, இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டாவது இன்னொரு கன்சிடரேஷன், விலை ஏறிக்கிட்டே போகுமே தங்கத்துலேயும் நிலத்துலேயும் நினைப்பாங்க. இதுவும் ஒரு முழுக்க சரியான ஒரு அபிப்பிராயம் கிடையாது. ரியல் எஸ்டேட் அதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சைக்கிள் சுழல்னு சொல்லுமே, அது வந்து நீண்ட கால சைக்கிள்ஸ். 10-15 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும், ஒரு 4 வருஷம் தேக்கம் இருக்கும். தேக்கம் சொல்கிறத விட விலையில் வீழ்ச்சி கூட இருக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் 1997லலாம் ஒரு நல்ல ரியல் எஸ்டேட்டில் ஒரு கிராஷ்ன்னே சொல்லுவாங்க. புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா 30-40% உங்களுக்கு வந்து ரேட்ஸ் குறைஞ்சிருக்கும். அதனால் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், இறங்காதுன்னு நினைக்கிறது சரியான அபிப்பிராயம் அல்ல. அதே மாதிரி தங்கத்துக்கு வாங்க, தங்கத்துலேயும் நம்ம நினச்சிட்ருக்கோம் அது எப்பவும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ரியல் எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னாலும் 2007, 2008லேருந்து 2012-13 வரைக்கும் நன்றாக உயர்ந்து காணப்பட்டது. 2.5 மடங்கு 3 மடங்கு விலைகள் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேக்கம். தங்கமும் பார்த்தீங்கன்னா 2005 கிட்டத்தட்ட நீங்கள் செக் பண்ணிக்கணும், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், 600 ரூபாய் ஒரு கிராமுக்கு இருந்த விலை கிட்டத்தட்ட 2012 வந்து 2500, 2700, 2800 வரைக்கும் போய்விட்டது. உச்சக்கட்டத்தில் 3200, 3300 வரைக்கும் கூட போயிருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக தங்கத்தின் விலையிலையும் நம்ம வந்து ஒரு வீழ்ச்சியை தான் பார்த்துட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டை பார்த்தீங்க அப்படின்னா, அதை $2000 ஒரு அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. அது இருந்தது வந்து இப்போ கிட்டத்தட்ட $1100 ஒரு அவுன்ஸாக இருக்குது. இப்போது $900 சரிவு, பெரிய சரிவு. அது 45% கிட்டத்தட்ட சரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு இங்கே சரியலை. ஏன்னா அது ஒரு கால்குலேஷன், ரூபாயின் மதிப்பும் குறைந்து விட்டது, அதனால் பெருசாக உங்களுக்கு எஃபெக்ட் தெரியல. ஸோ இந்த 2 விஷயங்களையும் நன்றாக மனதில் தேக்கி கொண்டு பின் வருகின்ற முதலீடுகள் நீங்கள் செய்யலாம். தங்கத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தங்கம் வந்து நிறைய பேர் வந்து வேணும் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் இருக்காது. அதே தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சுட்டு லோன் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, முதலீடுன்னு போய் பண்ணீங்க, அந்த முதலீடு வளர விடாமல் அதையே கொண்டு வந்து திரும்ப வச்சு லோனை வாங்கி அதை கட்டுறதுக்கு அவஸ்தைப்படணும். இன்னும் சில இடங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கம் வாங்கிறதுக்கே லோன் வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்கி தங்கம் வாங்க வேண்டியது, அப்புறம் நிறைய ஆசைப்பட்டு நிறைய வாங்கிட்டு அப்புறம் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு திரும்ப அந்த தங்கத்தையே அடகு வைத்து கொண்டு செலவை செய்ய வேண்டியது. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஃபிசிக்கல் ஆசெட்ஸ், டேஞ்சிபிள் அசெட்ஸ்னு இன்னொரு பேரும் அதுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுலேயும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா சரி இதில் பண்ணலன்னு என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு பெரிய உலகமே இருக்குது. அது என்னங்கிறத வரும் தொடரில் காண்போம். நன்றி. நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நம்ம கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். தொடர்ந்து சில வாரங்களாக +2 முடித்த பசங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். பெற்றோர்களுக்காக சேர்ந்து பேசுகிறோம்.
என்ன துறையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், ஆய்வுகள் எப்படி பயன்படும், ஆலோசனை எப்படி பயன்படும், தகவல்களை உள்வாங்குவது எப்படி, வெளிப்புற வாய்ப்புகளை எந்த அளவுக்கு நம்புவது. இன்றைக்கி சந்தை மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இன்றைக்கு பெரிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு பெரிதாக இல்லாமல் போயிடும். தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு வர விஷயங்கள் என்னென்னா, மனித வளத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறது, நம்மால் பார்க்க முடிஞ்சது ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் தான். 10 வருஷம் மிக அதிகம், 5 வருஷம் வரைக்கும் பார்க்க முடியுது. அந்த 5 வருடங்கள்ங்கிறதே ரொம்ப இன்றைக்கி சிக்கலாகிட்டு இருக்கு. இன்றைக்கி உலகம் 100 வருஷத்தில் நடக்காது, இப்போ ஒரு 10 வருஷத்தில் நடக்குது. 10 வருஷத்தில் நடக்காது, இன்றைக்கி 1 வருஷத்தில் நடக்குது. அப்போது வெளிப்புறத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்பி சேருதல் என்பதும் சற்று ஆபத்தான விஷயமாக தான் தெரியுது. அப்போது இப்போது சிக்கலாகிடுது. பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க முன்னே எனக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணுன்ட்டு இல்லைங்க, ஆனால் என் பையன் எதில் போடுறதுன்னு தெரியலைங்க, சங்கடமாக இருக்குது, எங்களுக்கும் சொல்ல தெரியல, அவனுக்கும் ஒரு ஸ்திரமாக இல்லை, மார்க் வாங்கியிருக்கான். பட் இப்போ ஓரளவுக்கு பெற்றோர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கடந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷங்கள் நான் பார்த்ததில் இந்த 5 வருஷத்தில், குறிப்பாக அந்த 2-3 வருஷத்தில் பெற்றோர்களுடைய விழிப்புணர்வு மிக மிக அதிகமாகிடுச்சு. முன்னளவு கட்டாயப்படுத்துறதில்ல. சொல்கிறாங்க, எனக்கு இது ஆசை இருக்குதுங்க, பட் இருந்தாலும் அவனுக்கு என்ன பிடிக்குதோ இல்லை அவளுக்கு என்ன பிடிக்குதோ படிக்கட்டும், ஆனால் அது சரியான முடிவான்னு எங்களுக்கு தெரியல, அதுக்கு எங்களுக்கு கைடன்ஸ் வேணும். இப்போ எது வேணால் படிக்கலாம் அப்படிங்கிறப்போ என்னென்னா, அவன் பிள்ளைகளுக்கும் ஒரு பயம் வந்துடுது. இப்போ நம்பி விடுறாங்களே, அப்போ நம்ம சரியாக எடுக்கணுமே, சரியாக சூஸ் பண்ணணுமே. சரி, யாரை நம்புறது? ஃப்ரெண்ட்ஸை கேட்குறதா, டீச்சர்ஸை கேட்குறதா, ஸ்கூல் டீச்சர்ஸை? 4 பேர் சொல்கிறது, யார் 4 பேரை போய் கேட்குறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிட்டு போகிறாங்க. பொதுப்படையான கருத்துக்களை பார்க்குறப்ப நமக்கு அது பயன்படுமான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அட்மிஷன் வாங்குறதுக்கு எந்த காலேஜில் எவ்வளவு அப்படிங்கிற தகவல் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இப்போ எந்த காலேஜில் படிக்கலாம், எந்த காலேஜில் நிறையா கேம்பஸ் வந்திருக்கு இல்லைங்கிற தகவல் கூட முன்னோட இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. 4 பேர்கிட்ட கேட்கலாம். ஆனால் எனக்கான துறை எது அப்படின்னு சொல்கிறது யார் சொல்ல முடியும்? அங்கே தான் ரொம்ப சிரமப்படுறாங்க இன்றைக்கி. எல்லா பெற்றோர்களுக்கான மிக முக்கியமான சவால் எதுன்னா, நான் எவ்வளோ வேணால் பணம் செலவு பண்ணுறேங்க, ஆனால் இந்த கோர்ஸ் அவன் படிப்பானா, இதுக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, வேறு ஃப்யூச்சர் இருக்குதா, மேற்கொண்டு என்ன செய்கிறது? இதில் இந்த பயங்கள் பெற்றோர்களுக்கு இருக்குது, பிள்ளைகளுக்கும் இருக்குது. முடிவெடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு தேர்ச்சி பெற்ற நிபுணரின் வழிகாட்டுதல் முக்கியம். எந்த நிபுணருமே உங்களுக்கு இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை பற்றிய கூடுதல் தகவல் தருவாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஓடணும், இதில் ஒலிம்பிக்கில் ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா எடுத்தவொடனே நீங்கள் ஓட முடியாது. இப்போ நீங்கள் பணம் கட்டினா ஒரு சீட்டு கிடச்சா ஒலிம்பிக்கில் ஓட முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம எடுத்து ஓட முடியுமா? முடியாது. முதல்ல என்ன பண்ணி டெஸ்ட் பண்ணுவீங்க, ஓடுவதற்கு உண்டான சக்தி நம்மக்கிட்ட இருக்கா. ஒலிம்பிக்கில் போகணுன்னா முதல்ல என்ன பண்ண, உங்களை நீங்கள் அந்த மாதிரி தான் இந்த இடமும் உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம். இப்போது இந்த தொழிலுக்கு சில இதெல்லாம் ஈவன் கிளாமரஸ் ப்ரொஃபஷன்ஸ் நிறையா இருக்குது இன்றைக்கி. அதாவது அதில் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் நினச்சிருக்காங்க, இதில் போனால் ஜாலியாக இருக்குன்னு சேர்றாங்க சில பேர். ஆனால் எந்த வேலையுமே ஜாலி இல்லைன்னு கிடையாது. பிடிச்சு செஞ்சவங்களுக்கு அது ஜாலி. இதில் பிடிக்காமல் வலுக்கட்டாயமாக வந்தவங்களுக்கு அது சிரமமான விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு இதுக்கும் படிப்புக்கும் சில வகையான கட்டுப்பாடுகள் இருக்குது. சில இடங்களில் தேர்வுகள் நிறையா இருக்கும், டெஸ்ட் நிறையா இருக்கும், பேப்பர்கள் அதிகமாக இருக்கும். கண்ணை அதை விட்டு நம்ம ஒரு பக்கம் அகலாமல் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில பாடங்களை பறந்து விரிஞ்சு படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உலகத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். வெளிப்புற வாய்ப்புகளை உள்நோக்குதல் கட்டாயமாக இருக்கும். அப்போ எதற்கான நம்முடைய ஆளுமையும் நமக்கு எது ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தானே அங்கே இருக்கும். அப்போ அந்த தொழிலை பற்றியும் தெரியணும், அதற்கான படிப்புகள். சில இடங்களில் ஒரே தொழிலுக்கே பல படிப்புகள் இருக்குது. அப்புறம் அந்த பல படிப்புகள் பல கல்லூரிகளில் இருக்குது. அப்போ இதே எல்லா இடத்துலையும் படித்தா ஒரே மாதிரியா? அந்த தகவல் தேவைப்படுது. வெளிநாடு போகலாமா, இங்கே இருந்து படிக்கலாமா, எவ்வளவு செலவு பண்ணலாம்? இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட வர்றவங்க பல பேர் ரொம்ப பாவமாக இருக்குது,
வெளிநாடுகளில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கானவர் எனக்கு தெரிந்தவர்களே பணம் இருக்குங்கிற காரணத்தினால வெளிநாடுகளில் படிக்க வச்சுட்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்கலன்னு சொல்லி திரும்பி இந்தியாவில் வேலை தேடக்கூடிய சூழ்நிலை நிறையா இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் 80% மேலே இது கேம்பஸ் இல்லாமல் வேலை கிடைக்காமல் இருக்கவங்க நிறையா பேர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இது. அப்போது ஒவ்வொரு படிப்புலேயுமே ஒரு மேல் தட்டு 10 அல்லது 20% அதிகபட்சமாக உடனடி வேலைக்கு போகுது. அப்போ மேற்படிப்பு, தொழில், வேறு தேர்வு எழுதுதல், இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இப்போது முன்ன மாதிரி யாருமே இப்போ டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சரி அது இல்லைன்னு அடுத்து என்ன பண்ணலாங்கங்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு படிக்க முடியுமா, அந்த அளவுக்கு வீட்டில் வசதி இருக்கா, படித்தா இதெல்லாம் படிக்கலாம், எங்கெங்கெல்லாம் தன்னை பொருத்தி கொள்ளலாம். பல தேர்வுகளுக்கு அடிப்படையானது இளங்கலை மட்டும்தான். ஆனால் என்னென்ன மாதிரி தேர்வுகள் இருக்குது? சில பேர் என்னமோ இங்கேயும் டஃப்பான ஒரு கோர்ஸ் எடுத்துப்பாங்க, ஒரு டஃப்பான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்பாங்க. கடைசியில் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போகும். அப்போ என்ன, திரும்ப ஆளுமைக்கு தான் வரணும். இந்த மாதிரி கடினமான உழைப்பு இந்த பிள்ளையின் இயல்புக்கு வருமா? இல்லை எல்லாத்தையுமே விளையாட்டாக எடுத்துக்கிற குழந்தையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி படிக்கலாம், தவறு கிடையாது. அதாவது எது நமக்கு வரலையோ அதை போய் அந்த குழந்தை மேலே திணித்து அந்த குழந்தையின் முக்கிய பிராயத்தையும் கெடுத்து ஒரு தோல்வியாளனாக மாற்றுறத விட இயல்பை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையோடு உட்கார்ந்து ஒரு உரையாடல் நிகழ்த்தி எடுக்கின்ற முடிவிற்கு பெரும்பங்கை அந்த பிள்ளைகிட்ட விட்டு நீங்கள் என்ன பண்ணும் மோர் லைக் ஸ்பான்சர்னு சொல்லுவேன் அடிக்கடி. என்ன வேலைன்னா பெற்றோர்கள் ஒரு ஸ்பான்சர் மாதிரி தான். இது நீ விருப்பப்படுறேன்னா இந்த கண்டிஷன்ஸில் நாங்கள் சேர்த்து விடுறோம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படுது. +2 பிறகு அவசியம் ஒரு ஆலோசகரை நாடுங்கள். அந்த தகவல்களை கொண்டு ஒரு நல்ல சிறப்பான முடிவை எடுங்கள். வெற்றி நிச்சயம்.